ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நீ புத்தியீனனா என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இங்கே புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் ரெண்டு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்களிடத்துலேருந்து கொஞ்சம் எண்ணெய் தாங்க, ஏன்னா இவங்க எண்ணெய் குறைந்து போனது, அதனால் தீவட்டிகள் அணைந்து போகிற ஒரு நிலைமையில் அவங்க காணப்படுறாங்க. இதனால் பாருங்கள், எண்ணெய் உள்ளவர்களிடத்தில் அந்த புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எங்களுக்கு இல்லாமல் போகாதபடி அதை விற்கிறவள்கிட்ட போய் வாங்குங்க அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னால் மணவாளன் வந்துட்டார், ஆயத்தமான ஸ்திரீகள் போயிட்டாங்க. நம்ம இது வேத பகுதியில் படிக்கிறோம். பாருங்கள், இவங்க புத்தீனமாக செய்த காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எல்லாரையும் போல் இவங்களும் விளக்கு வச்சுருக்கிறாங்க, எண்ணெய் வச்சுருக்கிறாங்க, ஆனால் போதுமானதாக இல்லை. அதுதான் புத்தியீனமான செயல். இப்போ நீங்களும் நானும் ஒரு புத்தியீனனா புத்தி உள்ளவங்களான்னு பார்த்தோன்னா இதில் நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, பாருங்கள், புத்தி உள்ளவங்க அதிகமாக சேகரித்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் புத்தி இல்லாதவங்க ஒரு லிமிட்டடில் குறைவாக வச்சுருக்கிறாங்க. இதுதான் மேட்ரு. அப்போ நாம் ஜெபம் பண்ணுறோங்க, நல்லா ஜெபிக்கிறோம், ஆனால் அதிகமாக இருக்கிற காத்திருப்பு, கூடுதலான ஜெபம் நம்மிடத்தில் குறையுது. போதும், இவ்வளோ போதும், இப்படி போதும், இவ்வளோ தூரம் வேதம் படித்தா போதும், வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போனால் போதும், இல்லை நம்ம சிம்பிளாக போயிட்டா போதும் அப்படி நம்ம நினச்சி இருக்கிறதில்ல. அதுதான் புத்தியீனமான செயல்பாடு. பாருங்க, நம்ம அதிகம் எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்குமோ, வசதி இருக்குமோ, அதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய அந்த அனுபவத்தை அதிகரிக்கணும். அப்போ ஒரு குறைவு வராது, ஒரு செழிப்பு உண்டாகும். நம்ம ஒரு புத்தியீனனாக இருக்க மாட்டோம். பாருங்கள், நம்மளே சொல்லிக்கொள்வோம், போதும், ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டாம், இல்லாவிட்டா இவ்வளோ போதும், இவ்வளோ சமயம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே முடிவு பண்ணி நாம் செயல்படுகிறோம். அதான் புத்தி இல்லாத அனுபவம். அதுக்காக எப்பவும் அந்த அனுபவத்தில் இருக்க முடியுமா? முடியாது. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். சமயம் கிடைக்கும் போது சமயம் ஒதுக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும். அது அதிகரிக்கும். சில சொல்லுவாங்க, ஒரு நாள் போதுமே ஆலயம், வாய்ப்பு இருக்கா கடந்து போகணும். இப்போ பாருங்க, ஆலயங்களில் கூட லீவு நாட்களில் கூடுகைகளை வைக்கிறாங்க. எதுக்கு? எல்லாரும் அதில் பங்கு பெற்று அப்படி அபிஷேகத்தை அதிகரிக்கணும், வல்லமை அதிகரிக்கணும், கிருபை அதிகரிக்கணும். அவங்க தான் புத்தி உள்ளவர்கள். போதும், நான் நேற்றைய தினத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படி இல்லை, அது புத்தியீனமான. நீங்களும் நானும் புத்தியினர்களா என்பது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். நாம் அந்த அனுபவத்தில் போகக்கூடாது. நாம் அப்படியே பாருங்கள், நம்மளே ஒரு சோர்வை கொண்டு வந்துடுறோம். ராத்திரி ஜெபிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் போனோம்னா முடிச்சிடுறோம். ஆண்டவர் அந்த வாஞ்சியை தந்தால் கூடுதலாக ஜெபம் பண்ணணும். அது நம்முடைய பாத்திரத்தை நிரப்பி வைத்திருக்கும், தேவைக்கு பயன்படும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக பயன்படும், நமக்கு பயன்படும், நம்ம குடும்பத்துக்கு பயன்படும், நம்ம சபைக்கு பயன்படும், நம்முடைய தேசத்துக்கு பயன்படும். அதனால்
பாருங்க, ஒரு புத்தீனனான அனுபவத்தில் நம்ம இருக்கணும். இதை நம்ம பார்க்கும்போது எந்த அனுபவம் இருக்கிறது நமக்கு தெரியும். நாம் புத்தியினா புத்திமானாங்கிறத அதில் அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 15:36 வாசிங்கன்னா, புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ நம்ம விதைக்கிற விதை சாகணும். ஒன்று பாருங்கள், அது எப்படி சாகும்? விதைக்கிற விதை எப்படி சாகும்? ஒரு கற்பாறையில் கொண்டு போட்டால் அது சாகாது, உலர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் முள்களுக்குள்ளே கொண்டு போட்டாலும் அது செத்தாலும் உயிர்ப்பிக்கிற பலனை கொடுக்க முடியாது. நல்ல நிலத்தில் போடும்போது தான் பாருங்க அது சாகிறது. அந்த விதை சத்து அதிலிருந்து ஒரு முளை உண்டாகி பயிர் உண்டாகி கனி உண்டாகிறது. அதுபோல் நம்ம பாருங்க, எந்த நிலத்தில் நம்ம நிலம் எப்படி இருக்குது? நிலம் நம்முடைய இருதயமாக இருக்குது. நம்ம ஜீவிதம் அது நல்ல நிலமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம விதைக்கிற விதை அது செத்து பலன் கொடுக்கும். இல்லாமல் இருந்தால் அது சாகும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், பலன் இருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும் பாருங்க, நம்ம புத்தியினா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா அநேக நேரத்தில் நிறைய கலைகளை இன்னும் கற்பாறை போன்ற அனுபவத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் வேத வசனத்தை கேட்டாலும் அது நமக்குள்ளே முளைக்காது, முளைத்து எழும்பாது. அது பாருங்க பலனற்றதாக போய்விடும். அப்போ நமக்குள்ளே இருந்து அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நம்ம நிலம் சரியாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம புத்தியினம் எப்படியாவது வாழ்ந்துக்கிட்டு எப்படியாவது செயல்பட்டுட்டு போனால் நம்ம புத்தியினமான வாழ்க்கை வாழ்கிறோம். நாளுக்கு நாள் நமக்குள்ளிருந்து பலன் உண்டாகணும், நமக்குள்ளிருந்து தேவ வல்லமை அதிகமாக வெளிப்படணும், தேவ கிருபை அதிகரிக்கணும். அப்போதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இல்லைன்னா நான் புத்தியினன், நம்மளே ரிசல்ட்டு போடலாம். நான் எப்படி வாழ்கிறேன், என் இருதயம் எப்படி இருக்குது, என்னிலே விதைக்கப்படுகிற விதை முளைத்து எழும்புகிறதா, 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம புத்தியினனாக இருக்கிறோம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 11 அப்படி 16 ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம், அப்படி எண்ணாமல் நானும் மேன்மை பாராட்டும்படி என் புத்தியினத்தினை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய எண்ணம் சில நேரத்தில் பாருங்க, நம்ம செயல்பாடுகள் எண்ணங்கள் நம்மளை புத்தியினத்துக்குள்ளே கொண்டு போகிறது. மற்றவருடைய பார்வையில் நம்ம ஒரு புத்தியினனாக மாறிடுறோம். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என்ன புத்திமான் எண்ணணும், எல்லாரும் என்ன மேன்மையாக எண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புத்தியீனமான காரியத்தை செய்கிறோம். புத்திமானா நம்மளை எண்ணணும்னு சொல்லிட்டு புத்தியீனமான காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ யார் புத்தியீனம் அப்படின்னு நான் புத்தியீனா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மனசில் வர்ற எண்ணம், நான் உயர்ந்தவன், நான் மேன்மை மிக்கவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அப்படி சொல்லும்படியாய் பாருங்க, நம்ம புத்தியீனமான காரியத்தை சில நேரத்தில் செய்துடுறோம். செய்கிறதுனால நம்ம புத்தியீனனாக மாறிடுறோம். மற்றவங்க பாராட்டணும், என்ன 4 பேர் இருக்கோம்னா அதன் மத்தியில் நான் உயர்ந்திருக்கணும். இந்த எண்ணம் வரும்போது நம்ம ஒரு புத்தியீனனாக நம்ம காணப்படுறோம், புத்தி இல்லாதவனாக மாறிடுறோம். அப்போ நான் புத்தியீனனாயிருவோம். ஆனால் நமக்கு மனசுக்குள்ள எண்ணம் நான் புத்திமானாக இருக்கிறேன் அறியணும். சரி, இப்போ 4வதாக 2 கொரிந்தியரில் 11:23 நம்ம வாசித்தோம்னா பாருங்க, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா, நான் அதிகம் புத்தியாக பேசுகிறேன்,
நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன், நிறைய விஷயத்த அவர் சொல்கிறார். பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, தன்னை குறித்து பேசுகிறவன், தன்னை குறித்து அதிகமாக பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன். அவன் புத்தியினம், தற்பொழிவை நாடுகிறது. பாருங்க, நம்ம குறித்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா சில நேரத்தில் நம்ம பேச்செல்லாம் எடுத்து பாருங்க. நான் அங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படியே பேசிட்டு இருப்பாங்க சிலர். அவன் பேச்சு முழுவதும் அவர்களை குறித்த புகழ்ச்சியாக இருக்கும். அவன் புத்தியினன். இவன் நான் புத்தியினனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க? என் வாயில் வர்றதெல்லாம் என்னை குறித்து புகழ்கிறது தான், என்னை குறித்தே பேசுகிறது தான். அதைத்தான் பவுலுங்க சொல்கிறார். நான் புத்தியினமாக பேசுகிறேன் ஐயா, அதிகமாக அடிக்கப்பட்டவன், பிரயாசப்பட்டவன், காவல்களில் இருந்தவன். அவரே அப்படி சொல்கிறார். அவர் அதை சொல்கிறார், நான் புத்தியினமாக பேசுகிறேன். சிலலாம் குடும்பத்தை குறித்தே பேசிகிட்டு இருப்பாங்க. என் குடும்பம் அப்படி, என் குடும்பத்தில் இன்னாரெலாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெரிய வசதியாக நாங்கள், இப்படியே சொல்கிறவன் புத்தியினன். இப்போ நான் புத்தியினனா அப்படின்னா அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கேட்டோம்னா நம்ம புத்தியாக பேசியிருக்கிறோமா, புத்தியினமாக பேசியிருக்கிறோமா, எப்படி வாழ்கிறோங்கிறது அதில் தெரியும். அஞ்சாவதாக கலாத்தியர் 3:3 வாசித்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் இத்தனை புத்தியினரா, ஆவியில் நீங்கள் ஆரம்பம் பண்ணினீங்க, விசுவாசத்தின் கிரியினாலே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பாருங்க, நியாயப்பிரமாணமாகிய மாம்சத்தின் கிரியினால் அல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இப்போ ஆவியில் ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ மாம்சத்தில் முடிக்க போகிற, திரும்பவும் விட்டு வந்த நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு, விட்டு வந்த அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் இத்தனை புத்தியினரா, இவ்வளோ பெரிய புத்தியினராக மாறிட்டீங்களா? அப்போ நான் புத்தியினனா அப்படின்னு கேள்விக்கு பதில் பாருங்க, ஆவியில் ஆரம்பித்த நான் அன்னைக்கு படிப்படியாக மாம்சத்துக்குள்ளே போகிறேன். ஆவியில் ஜீவித்த நான் இப்போ உலகத்துக்குள்ளே போகிறேன். எதை விட்டுட்டு வந்தோன்னா அதுக்குள்ளே திரும்பவும் போகிறேன். அதுதான் பாருங்க புத்தியினமான காரியம். அப்போ என் வாழ்க்கை எப்படி மாறி போகுது பாருங்க. ஆதியின் அன்பை விட்டு விட்டேனா, இல்லை என் வாழ்க்கையில் தவறான வழியில் நான் போயிட்டு இருக்கிறேன்னா, ஜெபம் படிப்படியாக குறையுதா, விசுவாசம் குறையுதா, ஊழிய பகுதிகள் குறையுதா, நீ ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா நான் புத்திமானாங்கிறது தெரியும். அப்படி நான் குறைஞ்சிட்டு வருவேன்னா நான் புத்தியினனாக மாறிக்கொண்டு வருகிறேன், அதை அறிய முடியும். ஆறாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், வம்பும் புத்தி இல்லாத பாருங்க பேச்சும், புத்தியினமான பேச்சும், பரியாசமும், தகாதவைகள். அப்போ நம்ம பேச்சு பாருங்க, நம்ம பேசுனா வம்பு உண்டாகுது, நம்ம பேசுனா ஒரு பரியாசம் உண்டாகுது. அப்போ நான் புத்தியினன். நான் பேசுனா சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, அப்போ புத்திமான் தான். பாருங்க, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளை நம்ம செய்கிறோன்னா நான் புத்தியினம். தகக்கூடிய அதாவது தேவையானதை நம்ம சோத்திரம் செய்தலே தகும். அப்போ நான் சோத்திரம் பண்ணும்போது அது தகுதியானது.
புத்தியானது. வம்பு பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, இது தகுதியற்றது. இது என் வாழ்க்கையில் இருக்குமானா புத்தியினன் தான் புரிந்து கொள்ளணும். 7வதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. புத்தியினமும் அயுத்தமான தாகி சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து விலகு. புத்தியினமா வாழ்றவன் எப்படி நான் புத்தியினான்னு அறிகிறது? எங்கே போனாலும் சண்டை வருது. நான் யார்கிட்ட பேசுகிறாலும் அங்கே சண்டை வந்துடுது. நியாயத்தை பேசுறது மாதிரி நான் நினைக்கிறேன், ஆனால் நான் பேசும்போது சண்டை வருது. அப்போ நான் புத்தி இல்லாமல் செயல்படுறேன். பாருங்க, நியாயம் பேச போகலாம், ஆனால் அதுக்கு தேவையான இடத்துல சரியான முறையில் பேசணும். இது நியாயத்தை தான் பேச போவாங்க, புத்தீனமாக பேசுவாங்க. அந்த இடத்துல அது வந்து சண்டையை தான் கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வந்துடும், சமாதானத்தை கொண்டு வராது. அதனால் நான் புத்தியினனாங்கிறத அறிகிறது. நான் பேசினா, நான் எதை செய்தாலும் சண்டை வருதுன்னா நான் புத்தியினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 8வதாக தீத்து 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுது, முற்காலத்தில் நம்ம புத்தியினராக இருந்தோம். அது எதை குறிக்குது? ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக. புத்தியினன் என்னெல்லாம் பண்ணுவான்? கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். புத்தீனமான வாழ்க்கை என்னெல்லாம் நடப்பிக்குது பார்த்தீங்களா? ஒன்று, கீழ்ப்படிய மாட்டோம், வழி தப்பி நடப்போம், பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருப்போம், துர்க்கணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுவோம், பகைக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். பாருங்க, இதெல்லாம் புத்தீனமான காரியம். இல்லை நம்ம எதாகிலும் நம்மகிட்ட இருக்கும்னா நம்ம யார் தான்? புத்தியினர் தான். அப்போ அதை விட்டு நம்ம புத்திமான்களாக மாறணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் புத்திமான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்மை விட்டு அகன்று ஓடணும். 9வதாக தீத்து 3ஆம் அதிகாரத்தில் அப்படியே 9ஆம் வசனம் சொல்லுது, புத்தீனமான தர்க்கம், வம்ச வரலாறு, சண்டை, நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு தத்துவத்தை விட்டு விலகணும். இது அப்பிரோஜனமும் வீணுமாக இருக்கு. பாருங்க, புத்தீனமானவன் என்ன பண்ணுவான்? தர்க்கம் பண்ணுவான், வம்ச வரலாறை பற்றி பேசுவான், அப்பாவை பற்றி பேசுவான், தாத்தாவை பற்றி பேசுவான், அவன் பார்க்காத அவனுடைய சந்ததிகளை பற்றிலாம் பேசுவான். வம்சங்களை பற்றி அவன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் புத்தியின்னு, அவன் தர்க்கம் பண்ணுவான். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை குறித்து அவன் வாக்குவாதம் பண்ணுவான். பாருங்க, நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு முழுமையாக கை கொண்டாதான் அது ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லைன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் அதை குறித்து தர்க்கம் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச பிரமாணம், விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்க முடியும். அவன் கிறிஸ்துவுக்குண்டாகிற விசுவாசம்தான். நாமெல்லாம் விசுவாச மார்க்கத்தார். அது ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள்
வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்படி நியாயப்பிரமாணத்துக்காக வாக்குவாதம் பண்ணுறவன் புத்தியினன். தர்க்கங்களை கொண்டு வருகிறவன் புத்தியினன். வம்ச வரலாறுகளை பேசுகிறவன் புத்தியினன். நம்ம ரொம்ப யோசித்து பார்க்கணும். இந்த அனுபவத்தில் நம்ம இருப்போம்னா நாம் புத்தியினர்களாக இருக்கிறோம். கடைசியாக 1 பேதுரு 2:15 நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சுத்தமாக இருக்குது. புத்தியின என்ன பண்ணுவான்? தீமை செய்வோம், நன்மை செய்ய மாட்டான். அப்போ நம்ம நன்மை செய்தோம்னா அவனை அடக்கலாம். புத்தியின நம்ம அடக்க முடியும். அறியாமையினாலே தான் அவன் அதை செய்கிறான், தீமை செய்கிறவன் அறியாமையினால செய்கிறான். அப்போ அவனுக்கு அறிவை உணர்த்தணும். படித்தா அறிவு அப்படின்னு சொல்ல முடியாது. சில அனுபவங்கள் அறிவை கொண்டு வரும். பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. அப்போ தேவனுடைய வசனங்களை படிக்க படிக்க அறிவு உண்டாகிறது. கர்த்தருடைய பாரத்தில் இருக்க இருக்க அறியாமை விலகுறது. அறியாமை பாருங்க, தேவனை குறித்த அறிவு, மறுமையை குறித்த அறிவு எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். அவன் மதியீனன் இதை அறிய மாட்டான். அவன் தீமை செய்வான். ஆனால் நாம நன்மை செய்து அவனுடைய மதியீனத்தை மாற்றணும்னா, புத்தியீனத்தை மாற்றணும்னா, அவனை அடக்கணும்னா நாம் நன்மை செய்யணும். தேவனுக்கு சுத்தம், அதான் தேவ சுத்தம். யாருமே புத்தியீனனா இருக்க அவர் விரும்பலை. புத்தி உள்ளவர்களாக இருக்க அவர் விரும்புகிறார். அதுதான் தேவ சுத்தம். ஆமே, நான் புத்தியீனனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்டு பார்ப்போம். ஏதாகிலும் ஒரு குறைபாடு நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா நாளிலே மாற்றி புத்தீனமான காரியங்கள் என்னை விட்டு அகன்று ஓடட்டும். பாருங்க, தாவீது ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அவர் எண்ணுவார். தேவனுக்கு கோபம் வரும். அப்போ அவர் சொல்லுவார், நான் புத்தீனமாக இதை செய்து விட்டேன். கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் புத்தீனமாக செய்த காரியம், அது கூட பெரிய தண்டனைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கிருபை நாட்களில் கர்த்தர் நம்ம தண்டிக்க விரும்பலை, மன்னிக்க விரும்புகிறார். புத்தீனமாக ஏதாகிலும் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குமானா இன்னைக்கு அதை நம்மை விட்டு விலகட்டும். ஒரு நிமிடம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இதை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். எனக்குள் இருக்கிற புத்தியினத்தை நீர் மாற்றி போடும். நான் ஒரு புத்திமானாய் நடக்க கர்த்தர் கிருபைதாருமையா. நான் அநேக நேரத்தில் நான் ஒரு புத்திமான் தான் என்று நினைத்த அனுபவம் உண்டு. இல்லைப்பா, புத்தியினா இருக்கிறேன். சில அனுபவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. என்னை மன்னிச்சு அதை முற்றிலுமாய் மாற்றி நீர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கிருபைதாங்க. தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றி அப்பா. தகப்பனே, எங்களோடு இணைந்து ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ மகிமை இறங்கட்டும். புத்தியீனமான காரியங்கள் மாறட்டும். குடும்பத்துக்குள்ளே ஒரு புத்தியுள்ள வாழ்வு வாழ்ந்து குடும்பம் கட்டப்படட்டும். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மேலப்பா, ஒரு அருமையான தம்பியை காண்பிக்கிறீர். ஆமேன். உன் வாழ்க்கையில் நீ புத்தீனமாக செய்த காரியம் இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது. உன் விடுதலையை பறித்து கொண்டிருக்கிறது. நாளிலே என் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பூரணமாக செயல்பட ஆரம்பி. புத்தீனமான அனுபவம் மாறட்டும். ஆமென் ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென். இன்னும் சில குடும்பங்களை காண்பிக்கிறார். ஆமென். குடும்பங்கள் வளரும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தவறான ஆலோசனையை கேட்டு செயல்பட்டபடியினால் இன்னைக்கு தோற்று போனீர்கள். புத்தீனமாய் என்ற காரியத்தை செய்தீர்கள். தேவ சமூகத்திலே ஆமென் விழுந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த புத்தியினம் மாற்றப்படும்.
மன்னிக்கப்படும். புது விடுதலை உன் குடும்பத்தை நிரப்பும். உன்னை செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஓ லார்ட் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. திருமண காரியங்களுக்காக ஜெபித்து குடும்பத்தில் சோர்ந்து போன அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு நன்மையை ஊற்றுகிறபடியால் நன்றி. கற்பத்தின் கனிக்காக ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் ராஜா, புதிய மாதத்துக்குள்ளாக ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.